குட்டி பாப்பா தம்பி வச்சிருக்க அப்பா அம்மாவாங்க நீங்கள். உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட கதை கேட்டு அடம் பண்ணிகிட்டே இருக்காங்களா? கவலையை விடுங்க. டெய்லி ஒரு கதை இனிமேல் நான் சொல்கிறேன். அதை அவங்கக்கிட்ட சொல்லி அசத்திடுங்க. இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாங்களா? ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு வர ஒரு அரசர் இருக்காரு. அவருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. அவருக்கு வயசாகிக்கிட்டே வர வர அவருக்கு ஒரு பெரிய கவலை வருது. இந்த ராஜ்யத்தை நமக்கு அப்புறம் யார் ஆள போறா அப்படின்னு. அந்த முடிவை இன்னைக்கு எடுத்துறணும் அப்படின்னு சொல்லி 3 மகன்களையும் கூப்பிட்டு அவர் ஒரு ஆணையிடுறாரு. நீங்கள் 3 பேரும் காட்டுக்கு போய் 2 வாரங்களுக்கு தேவையான உணவை ஒரு சாக்கில் போட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை என்கிட்ட நீங்கள் காமிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, யாராவது ஏழைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. 3 மகன்களும் காட்டுக்கு போகிறாங்க. முதல் மகன் மரத்தில் ஏறி காய்கறிகளையும் பழங்களையும் பறித்து, நல்ல காய்கறிகளையும் நல்ல பழங்களையும் பறித்து அந்த சாக்கில் போட்டு எடுத்துக்கிறாரு. 2வது மகன் கொஞ்சம் சோம்பேறி. அதனால் கீழே இருக்கிற அழுகி போன பழங்களையும் பழைய பழங்களையும் எடுத்து அந்த சாக்கு பையை நிரப்பிக்கிறாரு. 3வது மகன், இதை நம்ம தான் அப்பா கிட்ட காமிக்க போகிறதும் இல்லை, அதுவும் இல்லாமல் ஏழைக்கு தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குப்பைகளை வச்சு நிரப்பிக்கிறாரு. 3 மகன்களும் சாக்கு பையோட அப்பா கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது உங்களுக்கான அடுத்த 2 வாரத்துக்கான உணவு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நல்ல காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துகிட்டு வந்தவர் அந்த ஆணையை நிறைவேற்றி அந்த 2 வாரங்களுக்கான உணவை அவர் எடுத்துக்கிறாரு. அரசராயிடுறாரு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களால நமக்கு வராது, நம்மளால தான் நமக்கு வரும். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம்.